எழுத்தாளர் அமரர் சாண்டில்யன் அவர்கள் எழுதிய அவனிசுந்தரி. அத்தியாயம் 10. திருமண ஏற்பாடு. புகாரின் கடலில் இருந்து சொர்ணபிம்பமாக கிளம்பி பிறகு அக்னி பிளம்பாக மாறிவிட்ட கதிரவன் தன் கதிர்களில் சிலவற்றை அரசனின் அந்தரங்க அறையின் சாளரத்தின் மூலமாக உள்ளே அனுப்பியிருந்ததால் அவை அவனிசுந்தரியின் மேனியின் ஒரு பகுதியில் தவழ்ந்து ஓடி அவள் இயற்கையான அழகிற்கு மேலும் மெருகு கொடுத்திருந்தது. அந்த கிரணங்கள் அவள் முகத்தில் படாமல் மார்பிலும் அதற்கு கீழும் விழுந்திருந்ததால் சேலையும் அணிகலன்களும் உயர்ந்து நின்ற அழகு பீடங்களும் தனிப்பொழிவை பெற்றன. இவையெல்லாம் நலங்கிள்ளியின் மனதை பறித்து இழுக்கும். நிலைமை சாதாரணமாயிருந்தால், ஆனால் அறையில் நிலவி கிடந்த பெரும் மௌனமும் சினுங்கி கிடந்த மாவளத்தான் முகமும் புகார் மன்னனின் உணர்ச்சிகளை அடக்கி வைக்கவே அவன் மனம் உணர்ச்சியற்ற வெறும் கல்லாயிருந்தது. இந்த நிலையில் அவனிசுந்தரியின் மனம் மட்டும் ஏதேதோ யோசனையில் திரும்பி திரும்பி உழன்று கொண்டிருந்தது. நலங்கிள்ளி தன் கரங்களை தொட்டு பற்றி இழுத்து புலவர் முன்பாகவும் தம்பி முன்பாகவும் அழைத்துச் சென்றது அவளுக்கு வியப்பாக இருந்தது. பிறர் எதிரில் என்னை தொட இவருக்கு என்ன துணிச்சல் என்று உள்ளூர வினவிக்கொண்டாள் ஒருமுறை. ஆனால் அவர் கையை பற்றியது சிறிது முரட்டத்தனமாயிருந்தாலும் அதில் எத்தனை இன்பம் இருக்கிறது என்று எண்ணத்தை ஓடவிட்டாள். இத்தனை இருந்தும் புலவர் மீது தனது கண்களை ஓடவிட்டு அவர் கேள்வியை எதிர்பார்த்த வண்ணம் ஆசனத்தில் உட்கார்ந்திருந்தாள். புலவர் சர்வசாதாரணமாக முதல் கேள்வியை வீசினார். அவனிசுந்தரி, நீ நலங்கிள்ளியை மணக்க சம்மதிக்கிறாயா என்று கேட்டார். ஏதோ வணிகனிடம் சரக்கை கேட்கும் தோரணையில். எதற்கும் அசையாத அவனிசுந்தரியும் இந்த கேள்விகளை கேட்டு அதிர்ச்சி அடைந்தாள். ஆகவே உடன் பதில் சொல்ல முடியாமல் மௌனமே சாதித்தாள். பிறகு சமாளித்து கொண்டு புலவர் கேள்வி விசித்திரமாக இருக்கிறது என்று கூறினாள். கூறிவிட்டு எட்ட கையை கட்டி கொண்டிருந்த மாவளத்தானையும் நோக்கி தனது மஞ்சத்தை பிடித்து கொண்டு நின்ற மன்னனையும் நோக்கினாள். அவள் பார்வையில் நாணமோ அச்சமோ இல்லை. அரசகுமாரியின் தைரிய தோரணை இருந்தது. சற்று அலட்சியமும் சினமும் கூட இருந்தது. அவள் பார்வையில் இருந்த உணர்ச்சிகளை கவனிக்கவே செய்தார் கோவூர் கிழார். இருப்பினும் சிறிதும் லட்சியம் செய்யாமலே சொன்னார், எனது இதயத்தில் விசித்திர உணர்ச்சிகள் ஏதுமில்லை. உண்மையை நிலைக்கச் செய்ய விரும்புகிறேன் என்றார். எந்த உண்மை என்று சீற்றத்துடன் கேட்டால் அவனிசுந்தரி. நந்தவனத்தில் நேற்றிரவு நடந்த உண்மை என்றார் கோவூர் கிழார் சலனமற்ற குரலில். அவனிசுந்தரி நலங்கிள்ளி மீது தன் நீள்விழிகளை திருப்பினாள். நலங்கிள்ளியும் ஏதோ பேச முற்பட்டான். ஆனால் அவனை ஒரே பார்வையில் அடக்கிய புலவர், இளவரசி, நலங்கிள்ளி என்னிடம் ஏதும் சொல்லவில்லை. என் சீடன் ஒருவன் சொன்னான் என்று விளக்கினார். தங்கள் சீடனா? வியப்பு ஒலித்தது அவனிசுந்தரியின் குரலில். ஆம் என்றார் புலவர். என்னை வேவு பார்க்க சீடர்களை வைத்திருக்கிறீர்களா? உன்னை வேவு பார்க்க அல்ல, மன்னனை கவனிக்க. ஏன், அவருக்கு தம்மை கவனித்துக் கொள்ள திறமை இல்லையா? போரில் திறமை உண்டு, வஞ்சகத்தில் கிடையாது. யார் வஞ்சகம் செய்தார்கள்? உன்னை விட அது யாருக்கு தெரியும்? அவனிசுந்தரி எரியும் விழிகளை நாட்டினாள் புலவர் மீது. என்னை வஞ்சகி என்கிறீர்களா என்று சீற்றம் நிறைந்த சொற்களை வீசினாள். கோவூர் கிழார் அடக்கமாகவே பதில் கூறினார். உன்னை வஞ்சகி என்று நான் கருதியிருந்தால் புகாரின் ராணியாக்க நான் உடன்பட மாட்டேன். நீ இஷ்டப்படும் பட்சத்தில் இந்த திருமணத்தை உடனடியாக முடிக்க தீர்மானித்திருக்கிறேன் என்றார் புலவர் நிதானமாக. என் திருமணத்திற்கு என்ன அத்தனை அவசரம் என்று வினவினாள் அவனிசுந்தரி. புலவர் சில வினாடிகள் சிந்தனையில் ஆழ்ந்தார். பிறகு மெல்ல கூறினார், மகளே, நீ நிதானமாக கேள். நீ வந்ததில் இருந்து புகாரில் விளைந்திருக்கும் விவகாரங்கள் மக்கள் மனதை பெரிதும் கிளறியிருக்கின்றன. உன்னை பற்றி மக்கள் பலபடி பேசுகிறார்கள். கிள்ளிவளவனை நீயும் நெடுங்கிள்ளியும் சேர்ந்து கொன்றுவிட்டதாக கூட வதந்தி உலாவுகிறது. இதை பற்றி நேற்று புகாரின் தளபதியே என்னிடம் வந்து விசாரித்தார். புகாரின் படை வீரர்களிடையே வீண் வம்புகள் பல உலாவுகின்றன. இத்தனைக்கும் குற்றம் உன் மீது இல்லை. சந்தர்ப்பங்கள் விபரீத சூசனைகளுக்கு இடம் கொடுத்திருக்கின்றன. மன்னர் உடலை இவள்தானே கொண்டு வந்தால், இவளை தொடர்ந்து நெடுங்கிள்ளியும் நிர்பயமாக புகாருக்கு வந்திருக்கிறானே என்ற கேள்விகள் கேட்கப்படுகிறது. இதை நீடிக்க விடுவது அபாயம், உன் உயிருக்கும் அபாயம். புகார் மக்கள் கொதித்தெழுந்து நியாயம் கேட்டால் விசாரணையை மன்னன் கூட தடுக்க இயலாது. நீதி வல்லுநர்கள் முன்பு நிறுத்தப்படுவாய். புரிகிறதா உனக்கு? புலவரின் சொற்களில் உண்மை நிரம்பி இருப்பதை கவனித்தாள் அவனிசுந்தரி. பிறகு கேட்டாள், மன்னனை நான் மணந்தால் இந்த சந்தேகங்கள் எப்படி பறந்துவிடும்? அண்ணனை கொன்றவளை, அடுத்து கெடுக்க வந்தவளை மன்னர் மணந்தார் என்றால் மன்னனிடம் மக்களுக்கு வெறுப்பு உண்டாகாதா? அத்தகைய மனிதரை முடிசூட மக்கள் அனுமதிப்பார்களா என்று. இந்த கேள்விகள் கோவூர் கிழாரை ஒரு உழுக்கு உழுக்கின. இருந்தாலும் சமாளித்து கொண்டு, குழந்தாய், உன் மனம் எனக்கு நன்றாக புரிகிறது. நலங்கிள்ளியை வீண் சந்தேகத்தில் இருந்து காப்பாற்ற முயலுகிறாய். ஆனால் அதை பற்றி கவலைப்படாதே. அந்த சந்தேகத்தை உடைத்தெறிய என்னால் முடியும் என்று கூறினார். எப்படி என்று கேட்டாள் அவனிசுந்தரி. என் சொல்லுக்கு மக்களிடம் மதிப்பு உண்டு.
புகாருக்கு தீங்கு விளைவிக்கக்கூடிய எதையும் நான் செய்ய மாட்டேன் என்று மக்கள் நம்புகிறார்கள். தவிர என் சீடர்களும் மக்கள் நடுவில் உலாவுகிறார்கள். மன்னனை நீ காத்த செய்தியை மெல்ல பரப்புவார்கள். மக்கள் மனது வெகு விரைவில் மாறும். நீ இந்த நாட்டின் மன்னனை காக்க வந்த மகராசியாக உன்னை பாராட்டுவார்கள். நீ மன்னனின் இதயராணியாக மட்டுமல்லாமல் மக்களின் இதயராணியாகவும் மாறுவாய். உன்னை கொல்ல இப்பொழுது துடித்து நிற்கும் வீரர்களின் வாட்கள் உன் பாதத்தில் வணங்க துடித்து தாழும். மக்கள் சீற்றம் அன்புக்கும் பெருமைக்கும் இடம் தரும். அது மட்டுமல்ல, இங்கு புலவர் சிறிது பேச்சை நிறுத்தினார். வேறென்ன என்று கேட்டாள் அவனிசுந்தரி. இந்த அரசுக்கும் இந்த திருமணம் நல்லது என்றார் புலவர். எப்படி? நாட்டை பிளக்க நீ வந்தாய். ஆம், பிளந்து விட்டது. நெடுங்கில்லி ஓடிவிட்டான் இரவோடு இரவாக. இனி போர் தொடங்குவான். ஆம், அப்படி நிகழும் போரில் உன் தந்தை நலங்கிள்ளியின் பக்கமிருந்தால் உறையூர் மன்னர் போரை தொடங்க அஞ்சுவார். அப்படி போரை தொடங்கினாலும் கன்னரப்பறைகள் இணைவதால் புகாரின் படைபலம் அதிகப்பட்டுவிடும். அதன் விளைவு நெடுங்கிள்ளியின் வீழ்ச்சி. உறையூரும் புகாரும் ஒன்றி பழைய பேரரசாகிவிடும் சோழ நாடு. இதை சொன்ன புலவரின் கண்களில் கனவு சாயை விரிந்தது. அதை கவனிக்கவே செய்தால் அவனிசுந்தரி. கவனித்ததும் மெல்ல நகைத்தாள். ஏன் நகைக்கிறாய்? புலவர் நிதானத்தை கைவிட்டு கேட்டார். புலவரே, சோழ நாட்டை இரண்டாக உடைக்க நான் வந்தேன். உடைத்தாகிவிட்டது. திரும்ப அதை ஒன்றாக்குவதால் செய்த வேலை அடிபட்டு போகுமே. இது அல்ல என் தந்தையின் நோக்கம் என்றாள் அவனிசுந்தரி. உன் தந்தையின் நோக்கத்தை பற்றி நான் கவலைப்படவில்லை. நான் கவலைப்படுகிறேன் புலவரே. உமக்கு மட்டும்தான் நாட்டுப்பற்று உண்டா? எனக்கு கிடையாதா? எனது நாட்டு நன்மை இந்த நாடு பிளவுபடுவதில் இருக்கிறது. அதை செய்ய தந்தையிடம் ஆணையிட்டு வந்தேன். அந்த வேலை முடிந்துவிட்டது. இனி எனது நாடு திரும்பப் போகிறேன் என்று கூறினாள் அவனிசுந்தரி. உன்னை நாடு திரும்ப நாங்கள் அனுமதிக்காவிட்டால் என்று கேட்டார் புலவர். அனுமதிக்காமல் என்ன செய்வீர்கள்? புலவர் பதில் சொல்லவில்லை. அதுவரை மௌனமாகி இருந்த மாவளத்தான் பதில் சொன்னான். காவலில் வைக்கப்படுவீர்கள் என்று. இதை கேட்ட அவனிசுந்தரி கலகலவென நகைத்தாள். இளையவரே, என்னை காவலில் வைக்கக்கூடிய அரசு உலகத்தில் இனிமேல்தான் உண்டாக வேண்டும். முடிந்தால் சிறைப்படுத்தி பாருங்கள் என்று கூறிவிட்டு மஞ்சத்தை விட்டு எழுந்தாள். கதவை நோக்கி நடந்து அதை திறந்து மீண்டும் அந்த அறையில் இருந்தவர்களை திரும்ப நோக்கி, புலவரே, புகாரின் மன்னனை நான் காதலிக்கவில்லை. அவர் நன்மையை முன்னிட்டு காதலித்ததாக நடித்தேன் நந்தவனத்தில். இதோ என் அறைக்கு செல்கிறேன். திறமை இருந்தால் என்னை காவலில் வையுங்கள் என்று கூறிவிட்டு வெகு வேகமாக நடந்தாள் தன் அறையை நோக்கி. அவள் சென்ற பிறகு அறையில் இருந்த மூவரும் ஒருவரை ஒருவர் பார்த்து கொண்டார்கள். கடைசியில் புலவரே சொன்னார் இளையவனை நோக்கி, மாவளத்தான், அவள் அறையை காக்க காவலரை அனுப்பு என்று. நலங்கிள்ளி உடனடியாக சீறி எழுந்தான். அவள் என்னை காப்பாற்றியதற்கு கைமாறாயது என்று கேட்டான். உன்னை காப்பாற்ற அவள் உன்னை நந்தவனத்துக்கு அழைத்துச் செல்ல அவசியமில்லை. முன்னதாக எச்சரித்து இருக்கலாம். நெடுங்கிள்ளிக்கு வேல் எறிய இடமளித்து பிறகு தனது பூதத்தை விட்டு உன்னை ஏன் காக்க வேண்டும் அவள் என்று வினவினார் புலவர். நலங்கிள்ளி பேச வகையின்றி நின்றான். மாவளத்தான் வெளியே சென்றான் புலவர் ஆணையை நிறைவேற்ற. சற்று நேரத்திற்கெல்லாம் தன் அறை வாசலில் வாளை உருவி நின்ற இரு காவலரை நோக்கி, நீங்கள்தான் காவலரா என்று கேலியுடன் வினவினாள் அவனிசுந்தரி. பதிலுக்கு அவர்கள் தலையாட்டவே மீண்டும் உள்ளே சென்றாள். அன்றிரவு நலங்கிள்ளிக்கு தூக்கமே வரவில்லை. நடுநிசிக்கு பிறகு மெல்ல அவனிசுந்தரியின் அறையை நோக்கி சென்றான். அவனுக்கு காவலர்கள் வழிவிடவே உள்ளே சென்று பஞ்சனையை நோக்கினான் ஆவலுடன். முகத்தில் இருந்த ஆவல் மறைந்தது. பஞ்சனை போட்டது போட்டபடி இருந்தது. அறையில் யாரும் இல்லை. அத்தியாயம் 11. நெடுங்கிள்ளியின் பரிசு. பல எண்ணங்களுடன் பாவை அவனிசுந்தரியின் அறைக்கு வந்த புகாரின் புரவலன் பஞ்சனை வெறும் பஞ்சனையாகவே இருப்பதை கண்டதும் பல வினாடிகள் பிரமித்து நின்ற நிலையில் ஸ்தம்பித்து நின்று விட்டான். புலவரின் கட்டாய திருமணத்திற்கு தான் ஒப்புக்கொள்ளப் போவதில்லை என்றும் அவள் சொந்த நாடு திரும்ப உத்தேசித்தால் அன்றிரவே அவளை நகரை விட்டு வெளியே அனுப்ப ஏற்பாடு செய்ய சித்தமாக இருப்பதாகவும் கூறவே நலங்கிள்ளி நடுநிசியில் அங்கு வந்தானாகையால் தான் ஏதும் செய்ய வேண்டாத நிலை அங்கு உருவாகியிருப்பதை பார்த்ததும் பிரமித்து போனான். என்றால் அதில் விந்தை என்ன இருக்கிறது? அப்படி பிரமிப்பதில் சில வினாடிகள் நின்ற அவன் நெஞ்சில் சிறிது ஏமாற்றமும் கூட உதயமாகி இருந்தது. அவளை இன்னொரு முறை பார்க்க வேண்டும் என்றும் இடம் கொடுத்தால் அவளை ஸ்பரிசிக்க வேண்டும் என்றும் உள்ளூர அவளை நினைத்து அங்கு வந்ததால் அந்த உள் எண்ணத்திலும் மண்விலவே நீண்ட நேரம் என்ன செய்வது என்று புரியாமல் திணறினான். பிறகு வாயிலில் இருக்கும் காவலர் தனக்கு சாதாரணமாக வழிவிட்டதில் இருந்து அவர்களுக்கும் அவள் மறைந்த விஷயம் தெரியாதென்பதை யூகித்துக் கொண்ட நலங்கிள்ளி அவள் எப்படி தப்பித்திருப்பாள் என்பதை அறிய அறையை சுற்றும் முற்றும் நோக்கினான். அறையின் ஒரு கோடியில் இருந்த பெரிய சாளரம் மொத்தமாக பெயர்க்கப்பட்டு தரையில் கிடத்தப்பட்டிருந்தது. அதை கண்டதும் அது முன்பு இருந்த இடத்தை அணுகி அதன் மீது காலை வைத்து வெளியே எட்டி பார்த்தான் நலங்கிள்ளி. அப்படியா விஷயம் என்று தனக்குத்தானே சொல்லிக்கொண்டு அறையை விட்டு வெகு வேகமாக நடந்து அரண்மனை வாசலுக்கு வந்து அதை சுற்றி
அந்த அறையின் நந்தவனத்தின் பகுதிக்கு வந்தான். பெயர்க்கப்பட்ட சாளரத்தின் இடம் 2 பேர் நன்றாக நுழையக்கூடிய நிலையில் இருந்ததையும், சாளரத்திற்கு நேர்கீழே 2 பெரிய கருங்கற்கள் ஒன்றின் மேல் ஒன்றாக அடுக்கப்பட்டிருந்ததையும் கண்டதும் அவனி சுந்தரி தப்பிய விவரம் அவனுக்கு புரிந்துவிட்டாலும் அதை பற்றி விசாரித்தறிய மீண்டும் அறைவாசலுக்கு வந்தான். அரசன் இப்படி அறைக்குள் ஓடுவதையும் பிறகு வெளியே ஓடுவதையும் மீண்டும் திரும்பி வந்ததையும் பார்த்த காவலர் அந்த பரபரப்பிற்கு என்ன காரணம் என்பதை அறியாமல் திகைத்து நின்ற சமயத்தில் நலங்கிள்ளி கேட்டான் காவலன் ஒருவனை நோக்கி, இன்றிரவு இங்கு யாராவது வந்தார்களா என்று. யாரும் வரவில்லை, போகத்தான் செய்தார்கள் என்றான் காவலன். யார் போனது என்று கேட்டான் நலங்கிள்ளி சர்வசாதாரணமான குரலில். அரசகுமாரியின் காவலர் என்றான் காவலன். எப்பொழுது போனார்? தாங்கள் வருவதற்கு சற்று நேரத்திற்கு முன்பு. திரும்பி வரவில்லை? இல்லை. இதற்கு மேல் அவனை ஏதும் கேட்காமல் நலங்கிள்ளி மீண்டும் அரண்மனை வாயிலை நோக்கி சென்றான். அங்கிருந்த காவலனை ஒரு புறவியை கொண்டு வரச் சொல்லி அதன் மீது வெகு வேகமாக தாவி புலவர் மாளிகைக்கு விரைந்தான். புலவர் மாளிகையை அடைந்ததும் புறவியில் இருந்து குதித்து வாயிற்கதவை படபடவென்று பலமாக தட்டவே புலவரே கதவை திறந்து கையில் ஒரு விளக்குடன் மன்னனை நோக்கி, நலங்கிள்ளி, என்ன விசேஷம்? உள்ளே வா என்று உள்ளே அவனை அழைத்துச் சென்று கூடத்தின் நடுவில் இருந்த மஞ்சத்தில் அமர்ந்து கொண்டார். விளக்கை சற்று எட்ட வைத்துவிட்டு மன்னனையும் அமரச் சொன்னார். உட்கார நேரமில்லை என்று பதட்டத்துடன் கூறினான் நலங்கிள்ளி. ஏன், பறவை பறந்து விட்டதோ என்று கேட்டார் புலவர் புன்னகையுடன். ஆம். பூதலனை தனித்து சிறை வைத்தாயா? இல்லை, அவன் எப்பொழுதும் அவளை விட்டு அகலுவது இல்லை. சரி, அரண்மனைக்கு ஒரு சாளரம் போயிற்று, அரசுக்கு ஒரு ஆயுதம் போயிற்று என்ற புலவர் பெருமூச்செறிந்தார். நலங்கிள்ளியின் விழிகள் வியப்பால் மலர்ந்தன. என்ன, சாளரத்தை பூதலன் பெயர்த்தது உங்களுக்கு தெரியுமா என்று கேட்கவும் செய்தான் வியப்பு சொற்களில் ஒலிக்க. தெரியாமல் என்ன? பூதலன் அரண்மனையையே பெயர்க்க வல்ல சக்தி வாய்ந்தவன். எத்தனை உயரமான கட்டிடமாக இருந்தாலும் ஒரு சாளரத்தை அசைத்து எடுப்பது அவனுக்கு ஒரு பிரமாதமல்ல. சாளரத்தை நிதானமாக அசைத்து அசைத்து இணைப்பு கட்டிடத்தை உடையச் செய்து மெல்ல சாளரத்தை கீழே கிடத்து விட்டான். பிறகு ஏதும் நடக்காதது போல அரண்மனையை விட்டு வெளியே வந்து பாறைகளை அடுக்கி அரசகுமாரி சௌகரியமாக நிதானமாக இறங்க ஏற்பாடு செய்திருக்கிறான். நானாக இருந்தாலும் இதைத்தான் செய்திருப்பேன். ஆனால் பூதலன் உடல் வலுவு எனக்கு இல்லை என்று தம் புஜபலமற்று இருப்பதை பெரும் தவறு போல கூறினார் புலவர். அப்போது ஒரு சந்தேகம் கேட்டான் நலங்கிள்ளி. நமது அரண்மனை சாளரத்தை அசைத்து உடைக்கும் போது கட்டிட விரிசல் சத்தம் காவலர் காதுகளில் விழுந்திருக்காதா என்று. விழுந்திருக்காது. பூதலன் அரைக்கதவை சாத்தி தாளிட்டிருப்பான். அறை மிகப்பெரியது. சாளரம் அரைவாயிற்கதவில் இருந்து நீண்ட தூரத்தில் இருக்கிறது. சாளரத்தை பெயர்த்தவன் கூடியவரை சத்தத்தை குறைத்துதான் வேலையை முடித்திருப்பான் என்று விளக்கிய புலவர், நலங்கிள்ளி, இதில் உன் தவறும் கலந்திருக்கிறது என்றார். என் தவறா? ஆம். என்ன தவறு புலவரே? நீ பூதலனையும் இளவரசியையும் தனித்தனியாக காவலில் வைத்திருக்க வேண்டும். ஆனால் உன் சிரத்தையின்மை என்று சொல்ல மாட்டேன். அன்பு, அதுதான் காதல், உன் எச்சரிக்கையை இழக வைத்து விட்டது. இதை கூறிய புலவர் நலங்கிள்ளியை உற்று நோக்கினார். நலங்கிள்ளியின் கண்கள் அவர் கண்களை சந்திக்க சக்தியற்று நிலத்தில் தாழ்ந்து விட்டன. புலவரே அவனை சமாதானப்படுத்த தொடங்கி, நலங்கிள்ளி, நடந்தது நடந்து விட்டது, இனி என்ன செய்வதாக உத்தேசம் என்று கேட்டார். என்ன செய்ய இருக்கிறது புலவரே என்று பதிலுக்கு கேட்டான் நலங்கிள்ளி. அவளை பிடித்து வர வீரர்களை அனுப்பு. அவள் நாட்டை விட்டு ஏன் இந்த நகரத்தின் எல்லையை விட்டு அதிக தூரம் போயிருக்க முடியாது என்றார் புலவர். தங்கள் சித்தம் என்று சொல்லி திரும்ப போன நலங்கிள்ளியை புலவரின் நலங்கிள்ளி என்ற எச்சரிக்கை சொல் சற்றே நிற்கவும் வைத்தது. தலையை திருப்பவும் செய்தது. என்ன புலவரே என்று கேட்டான் நலங்கிள்ளி. அவளை பிடித்து வர என்ற சொல்லை பாதியிலேயே வெட்டிய புலவர், நீயே போகப் போகிறாயா என்று முடித்தார். ஆம் என்றான் மன்னன். வேண்டாம், மாவளத்தானை அனுப்பு என்று ஆணையிட்டார் புலவர். நான் போனால் என்ன என்று சற்று கடுமையாகவே கேட்டான் நலங்கிள்ளி. இந்த சமயம் புகாரின் மன்னன் தலைநகரை விட்டு கிளம்புவதற்கில்லை. ஏன்? ஒன்று, நீ நெடுங்கிள்ளியாலோ அவனி சுந்தரியாலோ சிறைப்படுத்தப்பட்டால் நாட்டின் நிலைமை பரிதாபமாகிவிடும். தவிர 16வது நாள் சடங்கு முடியும் முன்பாக நீ எங்கும் கிளம்புவதற்கு இல்லை என்று திட்டவட்டமாக அறிவித்தார் புலவர். அப்படி சொல்லும் மன்னவனை மக்களும் வெறுப்பார்கள் என்று இன்னொரு காரணத்தையும் சுட்டிச் சொன்னார் கோவூர்கிழார். நலங்கிள்ளியின் முகத்தில் ஏமாற்றம் பெரிதும் தெரிந்தது. அவன் மெல்லக் கேட்டான், அவள் எதற்காக சிறையில் இருந்து தப்பினாள் என்று. புலவர் இதழ்களில் புன்முறுவல் அரும்பியது. சிறையை விரும்பவில்லை என்றார் பதிலாக. நலங்கிள்ளி பெருமூச்சொரிந்தான். ஆம் புலவரே, சிறையை யார்தான் விரும்புவார்கள்? அதை மட்டுமென்ன, நன்றி கெட்ட செய்கையை யார்தான் விரும்புவார்கள் என்று கேட்டான் நலங்கிள்ளி. புலவர் பதில் ஏதும் சொல்ல முடியாமல் தலையை ஆட்டினார். என் உயிரை அவள் காப்பாற்றினாள். காரணம் எதுவாயிருந்தால் என்ன? உயிரை காப்பாற்றியது உண்மை. பதிலுக்கு அவளை காவலில் வைத்தோம். இதைவிட நன்றி கெட்ட செய்கை என்ன இருக்கிறது என்று வெறுப்புடன் கூறினான் நலங்கிள்ளி.
பிறகு வெளியே விடுவிடுவென்று சென்று புரவி மீது தாவி ஏறி அரண்மனையை நோக்கி புரவியை காற்றை விட வேகமாக செலுத்தினான். அரண்மனையை அடைந்ததும் தம்பி மாவளத்தான் அறைக்கு சென்று கதவை தடதடவென்று தட்டினான். அரைகுறை தூக்கத்துடன் கண்ணை துடைத்த வண்ணம் வெளியே வந்த தம்பி முழு சூரனை அடையும் முன்பாக, தம்பி, அவனி சுந்தரி தப்பிவிட்டாள் என்று கூறினான் பதட்டம் நிரம்பிய குரலில். சாட்டையால் அடிக்கப்பட்டவன் போல அந்த சொல்லால் திடீரென்று உடம்பு கோபத்தால் நடுங்க நன்றாக விழித்த மாவளத்தான், என்ன, தப்பிவிட்டாளா என்று கேட்டான். ஆம் தம்பி. எப்பொழுது? நள்ளிரவுக்கு சற்று முன்பு. இப்பொழுது நாளிகை 18க்கு மேலாகிறது. இதுவரை நமக்கு தெரியவில்லையா அவள் தப்பியது? தெரியும், இருந்தாலும் புலவரிடம் தெரிவிக்க நான் போனேன். இதை கேட்ட மாவளத்தான் கோபத்தால் சிரித்தான். சிறையில் இருந்தவர் காணவில்லை என்றால் வீரர்களை விட்டு தேடுவீர்களா அல்லது புலவரை போய் யோசனை கேட்பீர்களா என்று கேட்டான் இளையவன் ஏளனத்துடன். நலங்கிள்ளி அந்த ஏளனத்தை கவனிக்கவே செய்தான். இருப்பினும் அதை பற்றி கவலைப்படாமல் தம்பியை நோக்கி சொன்னான். தம்பி, இது தனி மனிதன் விஷயமல்ல, நாடுகளை பற்றிய விஷயம். அவனி சுந்தரி அரச மகள். எப்பொழுது நமது நாடு பிளவுபட்டு பலவீனப்படும் என்பதை எதிர்பார்த்து கொண்டிருக்கும் கண்ணரன் மகள். சாதாரண மனிதர்களை பிடிப்பது போல அவளை பிடிப்பதும் சிறையில் அடைப்பதும் தவறு. அதை செய்தோம். புலவரும் ஒப்புதல் தந்ததால். இப்பொழுது அவள் தப்பிவிட்டதால் அதற்கும் என்ன செய்வது என்று அவரை யோசனை கேட்பது முறைதானே? இதை கேட்ட மாவளத்தான், சரி, அதற்கு புலவர் என்ன சொன்னார் என்று கேட்டான். அவனி சுந்தரியை சிறைபிடித்து வர உன்னை அனுப்பச் சொன்னார் என்றான் நலங்கிள்ளி. அதுவரை கோபத்துடன் இருந்த மாவளத்தான் சற்று தளர்ந்தான். அவன் முகத்தில் வெறுப்பு மண்டியது. பெண்களை பிடித்து வருவதுதான் வீரனுக்கு அழகா என்று கேட்கவும் செய்தான் வெறுப்பிற்கிடையே. நானே போயிருப்பேன் என்று தொடங்கினான் நலங்கிள்ளி. அப்படி செய்திருக்கலாமே, இது இளவரசிக்கும் இஷ்டமாயிருக்கும். மாவளத்தான் சொற்களில் இகழ்ச்சி மண்டி கிடந்தது. அதையும் கவனிக்கவே செய்தான் நலங்கிள்ளி. இருப்பினும் அதை பற்றி கவலைப்படாமல் புலவர் ஒப்பவில்லை என்று மட்டும் கூறினான். மாவளத்தான் நீண்ட நேரம் ஏதும் பேசவில்லை. சரி அண்ணா, போய் வருகிறேன் என்று மட்டும் கூறி மீண்டும் அறைக்குள் சென்று விட்டான். அடுத்த 2 நாளைக்குள் எல்லாம் 4 புரவி வீரர்களுடன் புகாரை விட்டு கிளம்பிய மாவளத்தான் புகாரின் எல்லையை கடந்ததும் அங்கு பிரிந்த 2 சாலைகளின் பக்கங்களில் இருந்த குடிசைகளுக்கு ஒரு வீரனை அனுப்பி அரசகுமாரியை பற்றி விசாரிக்கச் சொன்னான். அவர்களிடமிருந்து அரசகுமாரி உறையூர் சாலையில் செல்லவில்லை என்பதை அறிந்து கொண்டு சற்று தள்ளி இருந்த ஆவூர் சாலையில் சென்றான் துரிதமாக. நன்றாக விசாலமான இருபுறங்களிலும் பெரும் ஆலமரங்களை வரிசையாக கொண்ட ஆவூர் சாலை அன்று காலை பயணத்திற்கு மிக இன்பமாக இருந்தது. மெல்ல வந்த தென்றலிலும் அவ்வப்போது தோன்றிய கருமேகங்கள் அளித்த குளுமையும் தேகத்துக்கு மிக இன்பமாக இருந்தது. இப்படிப்பட்ட சூழ்நிலை இருந்தும் உள்ளே இருந்த கவலையில் அவற்றை அனுபவிக்க சக்தியற்றவனானான் மாவளத்தான். இப்படி இயற்கையின் சுகத்தை வெறுத்து பயணம் செய்த மாவளத்தான் மறுநாள் மாலை சற்று தூரத்தில் தெரிந்த ஒரு சிற்றூரை கவனித்தான். அந்த ஊரில் சென்று விசாரித்தால் விஷயம் தெரியும் என்ற காரணத்தால் அங்கு குதிரையை செலுத்தினான். குதிரை ஊருக்குள் புகுவதற்கு முன்பே நடுத்தர வயதுள்ள ஒரு சிவபக்தர் அவனை சந்தித்தார். சற்று கண்களை உயர்த்தி, யார், மாவளத்தானா என்றும் விசாரித்தார். மாவளத்தான் சற்றென்று குதிரையை நிறுத்தி அவரை கூர்ந்து நோக்கினான். தங்களை எங்கேயோ பார்த்திருக்கிறேன் என்றான். அதற்குள் மறந்துவிட்டாயா என்று வினவினார் அவர். அடுத்த வினாடி புறவியில் இருந்து குதித்த மாவளத்தான் அவருடைய அடிகளை தொட்டு கண்களை ஒற்றிக்கொண்டான். எங்கள் குருநாதரின் பிரதம சீடர் அல்லவா தாங்கள், இளந்தத்தர் அல்லவா என்றும் பணிவு நிரம்பிய குரலில் கூறினான். ஆம் தம்பி, இளந்தத்தன் தான் என்று கூறிய புலவர் இளந்தத்தன், ஆமாம், இந்த பக்கம் எங்கு வந்தாய் என்று கேட்டார். மாவளத்தான் விஷயத்தை விளக்கினான். புலவர் இளந்தத்தன் சிறிது நேரம் சிந்தித்தார். அப்படி இங்கு யாரும் வரவில்லை. இதற்கும் வீட்டுக்கு வா. உனது குதிரையும் உன்னுடன் வந்த வீரர்களின் குதிரையும் அழுத்திருக்கின்றன. சற்று இளைப்பாரி போகலாம் என்றார். இளவரசன் என்ன அவசரப்பட்டும் அதை காதில் வாங்கிக் கொள்ளாமல் அவனையும் வீரர்களையும் வலுக்கட்டாயமாக தமது இல்லத்திற்கு அழைத்துச் சென்று தமது சீடர்களை விட்டு வீரர்களையும் குதிரைகளையும் கவனிக்கச் சொல்லி மாவளத்தானுக்கு தானே நேரில் சௌகரியங்களை செய்து கொடுத்தார். நன்றாக நீராடி உணவு முடித்து கொண்ட மாவளத்தான் சற்று இளைப்பாரியதும் இளந்தத்தனிடம் விடைபெற்று கொண்டு மீண்டும் வீரர்களுடன் சாலையை நோக்கி சென்றான். அவன் போவதை வாசலில் நின்றே பார்த்து கொண்டிருந்த இளந்தத்தன் மீண்டும் உள்ளே சென்றதும் அவரது இல்லத்தின் 2வது அறையிலிருந்து வெளியே வந்த நலங்கிள்ளி, புலவரே, இந்தாரும் உமது பணிக்கு பரிசு என்று தனது இடுப்பில் இருந்து ஒரு பொற்கிளையை எடுத்து நீட்டினான். அதை கையில் வாங்கி தூர எறிந்த இளந்தத்தன், எனது அரச துரோகத்திற்கு பரிசு வேறா என்று சீறி அந்த பொற்கிளையை தூரமாக விட்டெறிந்தார். அதில் இருந்த பொற்காசுகள் கூடமெங்கும் சிதறின. அவரின் இந்த செய்கையை கண்ட நெடுங்கிள்ளி சிரித்தான். இடி இடி என சிரித்தான். இளந்தத்தா, காலம் வரும் உன்னை கண்டிக்க என்று சிரிப்புக்கிடையே கூறிவிட்டு, டேய், யாரெங்கே, அவர்களை இழுத்து வா என்று உத்தரவிட்டான். அவனது வீரர்களுக்கு இடையில் கைகள் பிணைக்கப்பட்ட அவனி சுந்தரியும் பூதலனும் வந்தார்கள். புறப்பட சித்தம் செய்யுங்கள் என்று உத்தரவிட்டான் உறையூர் நெடுங்கிள்ளி.
அத்தியாயம் 12 கரிகாலன் சத்திரம். இளந்தத்தன் இல்லத்தில் தனது வீரர்களுடன் உணவை முடித்துக் கொண்ட மாவளத்தான் மீண்டும் ஆவூர் சாலையை நோக்கி சென்றானாலும் அந்த சாலையை அடையும் முன்பே தனது குதிரையை சற்று நிறுத்தி அந்த சிற்றூரின் சிறு சாலையின் இரு பக்கங்களிலும் இருந்த தோப்புகளை கவனித்தான். இளவரசன் அப்படி திடீரென குதிரையை நிறுத்திவிட்டதைக் கண்ட வீரர்களும் அவனுக்கு பின்னால் தங்கள் குதிரைகளை நிறுத்திவிட்டாலும் அவர்களில் ஒருவன் மட்டும் இளவரசனின் குதிரைக்கு அருகில் தனது குதிரையை செலுத்தி இளவரசரின் ஆணை என்ன என்று கேட்டான். அவனுக்கு மாவளத்தான் உடனடியாக பதில் சொல்லாமல் பல வினாடிகள் தோப்புக்களை கவனித்துக் கொண்டே இருந்தான். பிறகு கேட்டான் வீரனை நோக்கி, அந்த 2 தோப்புகளில் எது அடர்த்தியாக இருக்கிறது? இதில் நாம் யாரும் அறியாமல் மறைந்திருக்க முடியும் என்று. வீரன் முகத்தில் வியப்பு மாறியது. நாம் எதற்காக மறைய வேண்டும், யாரை கண்டு அஞ்ச வேண்டும் என்று மீண்டும் கேள்வி ஒன்றை தொடுத்தான் இளவரசனை நோக்கி. மாவளத்தான் அதற்கு நேரடியாக பதில் சொல்லவும் இல்லை. 2ஆம் முறை அவனை யோசனை கேட்கவும் இல்லை. உன்னுடன் 2 வீரர்களை அழைத்து கொண்டு இடதுபுறத்து தோப்பின் உள்ளே சென்று மரங்கள் அடர்த்தியாக இருக்கும் இடத்தில் புறவிகளுடன் மறைந்து நில். நான் மீதி இருக்கும் ஒரு வீரனுடன் வலது பக்க தோப்பில் மறைந்திருக்கிறேன். எந்த காரணத்தை கொண்டும் எந்தவித சத்தமும் செய்ய வேண்டாம் என்று உத்தரவிட்டு அம்மூவரும் சென்றதும் தனித்து நின்ற வீரனுடன் தனது வலது பக்க சாலைக்குள் நுழைந்தான். அப்பொழுது மாலை மறைந்து மையிருள் சூழ்ந்த சமயம். அது சிற்றூரானபடியால் அதை நோக்கிச் சென்ற சிறு சாலையில் விளக்குகள் அடியோடு இல்லை. சற்று தூரத்தே தெரிந்த சிற்றூர் முதல் வீதியின் 4-5 வீடுகளில் மட்டும் விளக்குகள் சிறிதாக மின்னின. பெரிய விளக்குகள் ஏற்றப்பட்டிருந்த மத்திய வீடு இளந்தத்தன் வீடு என்பதை புரிந்து கொண்ட மாவளத்தான் தனது அருகில் இருந்த வீரனை நோக்கி, வீரனே, எனது குதிரையையும் உனது குதிரையையும் அழைத்து கொண்டு தோப்பின் உள்ளே சென்றுவிடு. நான் குரல் கொடுத்தாலுடைய வெளியே தலை காட்டாதே என்று உத்தரவிட்டு தனது குதிரையில் இருந்து கீழே குதித்தான். வீரன் எதையும் சிந்திக்கவில்லை. தானும் குதிரையில் இருந்து குதித்து 2 குதிரையின் கடிவாளங்களையும் கையில் பிடித்து கொண்டு குதிரைகளை இழுத்து கொண்டு தோப்புக்குள் சென்று விட்டான். அவன் போனதும் மாவளத்தான் பக்கத்தில் இருந்த ஒரு மரத்தின் மீது ஏறி புலவர் வீட்டை கவனிக்கலானான். சிறிது நேரத்தில் எல்லாம் புலவர் வீட்டு வாசல் அமர்க்கலப்பட்டது. 10-12 குதிரைகள் அதன் எதிரே கொண்டு வந்து நிறுத்தப்பட்டன. உள்ளே இருந்து அரச தோரணையில் ஒரு வீரனும் அவனுக்கு பின்னால் ஒரு பெண்ணும் இன்னும் ஒரு பூதாகரமான மனிதனும் வந்தார்கள். அவர்கள் தூரத்தில் இருந்தபடியால் அவர்கள் உருவங்கள் திட்டமாக தெரியாவிட்டாலும் புலவர் வீட்டு பெருவெளிச்சத்தின் காரணமாக மின்னிய ஆடையிலிருந்து நெடுங்கில்லியும் பெரிய உடலிலிருந்து பூதலனையும் அடையாளம் கண்டுகொண்ட மாவளத்தானுக்கு பெண்ணுடையில் இருந்தது அவனிசுந்தரிதான் என்பதை யூகிப்பது ஒரு பெரிய காரியமாக இல்லையாதலால் அந்த யூகத்தின் விளைவாக இளவரசன் சிந்தையில் ஏதேதோ எண்ணங்கள் சுழன்றன. நெடுங்கில்லியுடன் அவனிசுந்தரி எப்படி சேர்ந்தாள்? இருவரும் தான் விரோதிகளாயிற்றே. ஒருவேளை எதிரிகள் போல நடித்தார்களா என்று தனக்குள்ளேயே கேட்டுக்கொண்டான். அதெப்படி இருக்க முடியும்? அவனிசுந்தரி நெடுங்கில்லியின் கொலை திட்டத்தில் இருந்து அண்ணனை காப்பாற்றி இருக்கிறாளே என்றும் வினவிக்கொண்டான். இத்தகைய கேள்விகளால் சித்தம் குழம்பியிருந்த அவனுக்கு உண்மை மெல்ல மெல்ல புலப்பட ஆரம்பித்தது. தூரத்தில் இருந்த விளக்கு வெளிச்சத்தில் அவனிசுந்தரியை அணுகிய வீரன் ஒருவன் அவளுக்கு பின்னால் கத்தியுடன் சென்றதையும் பிறகு அவள் பின்னால் இருந்த கைகளை முன்னுக்கு கொண்டு வந்து மணிக்கட்டுகளை சரிப்படுத்தி கொண்டதையும் மரக்கிளையின் மேலிருந்து ஓரளவு பார்க்க முடிந்ததால் நெடுங்கில்லி அவளை பிடித்திருக்கிறான் என்பதை சந்தேகமற புரிந்து கொண்டான். அவள் சிறைப்பட்டிருந்தால் பூதலனும் சிறைப்பட்டிருக்க வேண்டும் என்றும் தீர்மானித்துக் கொண்ட மாவளத்தான் மேலும் என்ன நடக்கிறது என்பதை பார்த்து கொண்டிருந்தான். அடுத்த வினாடி பூதலனை 4 பேர்கள் மிகவும் சிரமப்பட்டு தூக்கி ஒரு குதிரை மீது உட்கார வைத்தார்கள். 2 வீரர்கள் வாட்களை அவனை நோக்கி நீட்ட மற்றும் 2 அவன் பின்பக்கத்தில் இருந்த கைத்தலைகளை நீக்கி முன்பக்கத்தில் கைகளை கொண்டு வந்து நன்றாக கயிறு கொண்டு பிணைத்தார்கள். பின்பு அந்த கைகளில் குதிரைகளின் கடிவாள கயிறுகளை திணித்தார்கள். பிறகு நெடுங்கில்லி தனது குதிரை மீது தாவி ஏறியதும் அந்த கூட்டம் சாலையை நோக்கி வந்தது. தோப்புகள் இருந்த இடத்திற்கு அந்த ஊர்வலம் வந்ததும் விவரம் மிக நன்றாக தெரிந்தது மாவளத்தானுக்கு. நெடுங்கில்லியின் வீரர்கள் 12 பேர் இருந்ததை தனது தோப்புக்கருகில் வந்ததும் கவனித்த மாவளத்தான் பூதலனை காக்க மட்டும் அவர்களில் 6 பேர் நியமிக்கப்பட்டிருந்ததையும் அவர்கள் முன்னும் பின்னும் பக்கவாட்டிலுமாக அவனை சூழ்ந்து வந்ததையும் கவனித்ததும், அப்பாப்பா, ஒருவனை காக்க எத்தனை பேர், என்ன பயம் அவர்களுக்கு இவனிடம் என்று வியந்து கொண்டது மட்டுமல்லாமல் சோழர் வீரர் இவ்வளவுதானா என்று வெறுத்தும் கொண்டான். சோழர் வீரத்தை வெறுப்பதற்கு என்ன இருக்கிறது? பெண்களையும் தான் சிறை செய்ய தொடங்கிவிட்டோமே என்று அவனுக்கு அவனே சமாதானமும் சொல்லிக் கொண்டான்.
இந்த யோசனைகள் ஒருபுறம் மனதை தாக்கினாலும் அவன் நெடுங்கிள்ளியின் கூட்டத்தை அணு அணுவாக ஆராயவே தொடங்கினான். முதலில் தனது 4 வீரர்களை கொண்டு அந்த 12 வீரர்களை தாக்க முடியுமானாலும் நெடுங்கிள்ளி அவனிசுந்தரி ஆபத்துக்குள்ளாக்கி தங்களை தடுத்து விட முடியும் என்பதை நிர்ணயித்துக் கொண்டான். அப்படியே நெடுங்கிள்ளியையும் மீறி அவனிசுந்தரியை விடுவித்தாலும் நெடுங்கிள்ளி செல்லும் வழி, அவன் நோக்கம் இவற்றை அறிவது கஷ்டம் என்ற யோசனையும் அவன் மனதில் எழுந்தது. ஆகவே ஊர்வலம் சிற்றூச்சாலையை தாண்டும் மட்டும் காத்து இருந்து பிறகு மரத்தில் இருந்து கீழே இறங்கி தோப்புக்குள் இருந்த தனது குதிரையை கொண்டு வர குரல் கொடுத்தான். வீரன் குதிரையை கொண்டு வந்ததும் எதிர்த்தோப்பில் இருந்த மற்ற வீரர்களும் வந்துவிட அவர்களில் ஒருவனை நோக்கி, ஜீவகா, நீ உனது 3 வீரர்களுடன் நெடுங்கிள்ளியை தொடர்ந்து செல், அருகில் போகாதே. அவர்கள் கவனிக்காத அளவுக்கு எட்டவே சென்று கொண்டிரு, நான் சீக்கிரம் வருகிறேன் என்று உத்தரவிட்டு தன்னுடன் இருந்த வீரனுடன் மீண்டும் ஊருக்குள் சென்று இளந்தத்தன் வீட்டு வாயிற்கதவை தட்டினான். இளந்தத்தனே கதவை திறந்தான். திறந்ததும் பிரமித்து நின்றான். யார், மாவளத்தானா என்று மிதமெஞ்சிய வியப்பு குரலில் ஒலிக்க கேட்டான். ஆம் என்ற ஒற்றை சொல்லில் பதிலை முடித்த மாவளத்தான் வீரனை வாசலில் இருக்க உத்தரவிட்டுவிட்டு தான் மட்டும் இளந்தத்தனுடன் உள்ளே சென்றான். உள்ளே சென்றதும் எந்தவித தாமதமும் இன்றி, சரி சொல்லும் என்றான் புலவரை கடுப்புடன் நோக்கி. புலவர் முகத்தில் குழப்பம் தெரிந்தது. எதை சொல்லச் சொல்கிறாய் மாவளத்தான் என்று கேட்டார். எதை சொல்ல வேண்டுமோ அதை. இளவரசன் சொற்களில் சினம் எல்லையை தொட்டு நின்றது. புலவர் சில வினாடிகள் யோசித்தார். பிறகு குழம்பிய மனதுடன் கேட்டார், நீ எப்படி யூகித்தாய் மாவளத்தான் என்று? புலவரே, மாவளத்தானை இதுவரை யாருமே ஏமாற்றியது கிடையாது என்று அறிவித்தான் புகாரின் இளவல். ஆம், நீரும் ஏமாற்ற முடியாது. நீ இங்கு மீண்டும் வந்ததில் அது எனக்கு தெரிகிறது என்ற புலவர், நீ ஏமாந்து சென்று விட்டாய் என்றுதான் நான் நினைத்தேன். நீ சந்தேகப்பட எந்த காரணத்தையும் அளிக்கவில்லை. நான் அளித்திருந்தால் உடனே பிணமாயிருப்பேன். உன்னை சந்தித்த சாலை முகப்பிலேயே என் நடவடிக்கைகளை கண்காணிக்க நெடுங்கிள்ளி ஒரு வீரனை அனுப்பியிருந்தான். நீ இங்கு வந்து உணவு அருந்தும் போது கூட பக்கத்து அறையில் 2 வீரர்கள் இருந்தார்கள், 2 வாட்களுடன் என்று விளக்கினார் புலவர். அந்த விளக்கத்தை கேட்ட மாவளத்தான் அத்தனை கோபத்திலும் மெல்ல நகைத்தான். புலவரே, இது சிற்றூர் தெரியுமல்லவா என்று ஏதேதோ கேட்டான். எதற்காக இதை இளவரசன் கேட்கிறான் என்பதை அறியாமலே. ஆம் என்றார் புலவர் பதிலுக்கு. சிற்றூர்களில் மாலை நேரங்களில் ஒன்று பெண்கள் வெளிக்குளத்தில் இருந்து இல்லங்களுக்கு குடங்களில் நீர் கொண்டு செல்வார்கள், அல்லது மறையவர்கள் மாலை கடன்களை முடித்துக்கொண்டு மறையோதி செல்வார்கள். ஆனால் நான் மாலையில் வந்தபோது அத்தகைய சோழ நாட்டு கிராம காட்சி எதுவும் காணோம். நீர் மட்டும் சாலையில் குத்துக்கள் போல் நின்றீர்கள். அது மட்டுமல்ல, இந்த வீட்டுக்கு என்னை தடுத்தும் அழைத்து வந்தீர்கள். இங்கு வந்தபோது தெருவில் குழந்தைகள் விளையாடவில்லை. புதிதாக எவன் வந்தாலும் யார் வருகிறார்கள் என்று எட்டி பார்க்கும் பெண்கள் தலைகளையும் காணோம். இந்த சிறு வீதி அரவம் ஏதுமின்றி கிடந்தது. உடனடியாக யூகித்துக் கொண்டேன், இங்கு ஏதோ விபரீதம் நிகழ்ந்திருக்கிறது என்று. ஆகையால் நீராடி உணவு உண்டு உடனடியாக சென்று விட்டேன் என்று விளக்கினான் மாவளத்தான். ஆனால் சொல்லவில்லை என்று குறுக்கிட்டார் புலவர். ஆம், சொல்லவில்லை. நீர் எங்களை ஊருக்கு அழைத்து வந்த போது சாலையை கவனித்தேன். எனக்கு முன்னால் குதிரையின் குழம்பு தடங்கள் பல பதிந்து இருந்தன. ஆகையால் யாரோ வீரர்கள் கிராமத்தில் நுழைந்திருக்கிறார்கள் என்று தீர்மானித்தேன். உமது திருவின் மௌனத்தை கண்டதும் அது யார் என்பதும் விளங்கிவிட்டது என்று விளக்கிய மாவளத்தான், சரி, நேரமில்லை தாமதிப்பதற்கு. சற்று நேரத்திற்கு முன்பு நெடுங்கிள்ளி அவனிசுந்தரியையும் பூதலனையும் சிறை செய்து கொண்டு சென்றதை தோப்பில் ஒளிந்திருந்து பார்த்தேன். உமக்கு ஏதாவது விவரம் தெரிந்தால் அறிய வந்தேன் என்று கூறிவிட்டு கேள்வி கேட்கும் தோரணையில் தனது புருவங்களை சற்றே உயர்த்தினான். புலவர் அவனை கூர்ந்து நோக்கினார் சில வினாடிகள். பிறகு துன்ப பெருமூச்சு விட்டு கூறத் தொடங்கினார். நெடுங்கிள்ளி கன்னடத்து இளவரசியுடனும் அந்த பூதத்துடனும் இன்று பகலில் இங்கே வந்தான். அவர்களை பாதுகாக்க பின்கட்டில் தனது வீரர்கள் அனைவரையுமே நிற்க வைத்திருந்தான். அவர்கள் நீராட்டம், உணவு எல்லாமே பின்கட்டில் நடத்தப்பட்டது. பிறகு அவர்கள் வீரர்கள் 2 சென்று 2 வீதிகளிலும் உள்ள வீட்டில் மக்களை வெளியே கிளம்ப வேண்டாம் என்று எச்சரித்து வந்தார்கள். என்னை மட்டும் அவன் மாலையில் அழைத்து இந்த ஊர் சாலை முகப்பில் நிற்கும்படியும், நலங்கிள்ளியோ அவனை சார்ந்தவர்கள் யார் வந்தாலும் இங்கு அழைத்து வரும்படியும், முடிந்தால் அப்படியே திருப்பி அனுப்பும்படியும் கூறினான். எனக்கு திருப்பி அனுப்ப இஷ்டமில்லாதபடியால் உன்னை அழைத்து வந்தேன். ஏதாவது ஒரு சாக்கு கிடைத்தால் நெடுங்கிள்ளியை மடக்கலாம் என்று பார்த்தேன், முடியவில்லை. நம் 2 மீதும் ஒவ்வொரு வினாடியும் கண்காணிப்பு இருந்தது. உன் உயிருக்கு அபாயமில்லாமல் உன்னை அனுப்பியதே ரொம்ப பிரயத்தனமாயிற்று. இதை கேட்ட மாவளத்தான் சிந்தனையில் ஆழ்ந்தான். ஏழை புலவர் என்ன செய்வார் என்று சற்று இறைந்தும் சொன்னான். நான் ஏழை புலவனல்ல என்றார் இளந்தத்தன் வெறுப்புடன். பணக்காரரா? ஆம். எப்பொழுது பணக்காரரானீர்கள்? சற்று முன்புதான். இதோ பார் என்று கூடத்தில் சிதறிக் கிடந்த பொன் நாணயங்களை காட்டினார். இளவரசனுக்கு விஷயம் புரிந்தது. மகிழ்ச்சியுடன் தலையை அசைத்தான். பொற்கிளியை விட்டெறிந்தும், நெடுங்கிள்ளி உம்மை உயிருடன் விட்டது உமது அதிர்ஷ்டம் புலவரே என்றும் கூறினான்.
புலவர் எந்தவித மகிழ்ச்சியையும் காட்டவில்லை. இந்த பொற்கிளியின் நாணயங்கள் பத்திரமாயிருக்கும். அதற்கு உபயோகம் ஏற்படும் நாள் அதிக தூரத்தில் இல்லை என்று கடுப்புடன் கூறிய புலவர், சீக்கிரம் புறப்படு. நாளை காலை நெடுங்கிள்ளி ஆவூர் கோட்டையை அடைந்து விடுவான். ஆகையால் நீ எது செய்தாலும் இன்றிரவே செய்ய வேண்டும். வேகமாக கரிகாலஞ்சத்திரத்திற்கு போ என்று சொன்னார். அங்கே என்ன என்று கேட்டான் மாவளத்தான். இங்கிருந்து ஆவூருக்கு இடையில் தங்கவோ இளைப்பாறவோ வேறு இடம் கிடையாது. இன்று நள்ளிரவில் நீ அங்கு சந்திக்கலாம் நெடுங்கிள்ளியை. இதை கேட்ட மாவளத்தான் புலவருக்கு நன்றி கூறிவிட்டு அந்த சிற்றூரிலிருந்து புறப்பட்டான். புலவரின் யூகம் சரியாக இருந்தது. கரிகாலஞ்சத்திரத்தில் நெடுங்கிள்ளி தங்கியிருந்தான். ஆனால் அவனிசுந்தரியை நெருங்குவது அத்தனை சுலபமாக இல்லை. ஒரு அறையில் அவளை பூட்டி வைத்திருந்தான் நெடுங்கிள்ளி. அறைக்கு வெளியே பலமான காவலையும் வைத்திருந்தான்.